ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னோட த்ரோட் பெயின் இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆகிடுச்சு. இவ்வளோ நாளாக எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆர்மீஸ். அப்புறம் நம்ம சேனலில் 8.2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். உங்களோட ஃபுல் சப்போர்ட்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எஃப்எஃப் பார்க்க போகிறோம்ல, இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு வாங்க நம்ம OT7 BLFF பண்ண போவோம் ஆர்மீஸ். அதுக்கு முன்னாடி யூஸோ ஹெட்ஃபோன் ட்ராமா நேம் கிரைம் அண்ட் மர்டர் மிஸ்ட்ரி பார்ட் 4. போன பாட்டில் ஆரம்ப ஜின்னு ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்கங்கிறத ஆரம் ரியலைஸ் பண்ணியிருப்பாரு. போன பாட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம இப்போ OT7 வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஆரம், ஜின், ஜேகே இவங்க 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஜேகேவோட ஹெட் அங்கே இருக்கார். என்னப்பா உன்னோட ட்ரைனிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது சார் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆரம் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, இவன் எங்கே ட்ரைனிங்கை பார்த்தான், வந்ததுலேருந்து என்னை எப்படி ட்ரெயின் பண்ணுறதுல பார்த்துட்ருக்கான் அப்படின்னு மனசுலேயே நினச்சிட்டு இருக்காரு. ஜேகே ஆரம் பார்க்குறாங்க, நல்லது சொல்வாரா இல்லை ஏதாவது சொல்லி விட்ருவாரான்ட்டு. பட் கொஞ்சம் அவரும் ஹெல்ப் மாதிரி பண்ணியிருப்பார்ல, அதனால் ஆரம் அவரை பார்த்துட்டு, இவன் நல்லா தான் பண்ணான், பட் இருந்தாலும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும், நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போங்க, இன்னொன்று ட்ரைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அந்த இடத்துல வந்து ஜேகே தேங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ ஆரம்க்கு செம்மையாக போர் அடிக்குது. ரீசன் அங்கே ஜேகே இல்லைல்ல. ஜின்னும் இதை பார்த்துட்ருக்காரு. என்ன நம்ம டார்லிங் இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே டல்லாக இருக்குது, ஒரு வேளை அந்த ஜேகே பையன் இல்லாதனாலையோ, நம்ம போய் பேசுவோமா வேணாமா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஆரம் அப்படியே பார்த்துட்ருக்காரு, சாப்பிடக்கூட இல்லை. ஜேகேவை அவ்வளோ மிஸ் பண்ணுறாரு. ஜின் அங்கேருந்து வந்துட்டு ஜேகே கிட்ட கால் பண்ணி பேசுகிற மாதிரி பேசிகிட்ருக்காரு. அங்கே கரெக்டாக நம்ம ஜேகேவும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஜின் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. நான் நல்லா இருக்கேன் ஜேகே, நீ எப்படி இருக்கா? போனதுலேருந்தே உன்னோட சீனியரெல்லாம் மறந்துட்டியா? கொஞ்சம் கூட வந்து பார்க்க கூட மாட்டேங்கிற அப்படின்றாங்க. நாங்கள் வந்து ஒரு நாள் கூட ஆளை, நீங்கள் அவ்வளோ மிஸ் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு ஜின்னுக்கிட்ட ஜேகே கேட்குறாரு. ஆமாம், நான் ஒன்றும் மிஸ் பண்ணல, இங்கே ஒருத்தர் ஒன்று ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு அப்படின்றாங்க. யார்? என்னோட சீனியர் ஆரம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நீ அவனை மிஸ் பண்ணுறியா என்ன அப்படின்னு ஜின்னு ஆரம் பார்த்து கேட்குறாங்க. நான் அவனை மிஸ் பண்ணலையே, நான் ஏன் அவனை மிஸ் பண்ண போகிறேன்? சரிப்பா ஜேகே, நீ ஆரம் கூட பேசணும்னு சொன்னில, பேசுறதெல்லாம் நீ விட்டுரு, அவனை மிஸ் பண்ணலையா அப்படின்றாரு. இல்லை குடு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ஃபோனை பிடிங்கி பேசுகிறாரு. என்ன சீனியர், என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க போல், கரெக்டாக சாப்பிடுங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. நான் நல்லா சாப்பிட்றேன்டா, நீ ஒழுங்காக ட்ரைனிங்லாம் முடிச்ச, இதே ஸ்டேஷனில் வந்து ஜாயின் பண்ணுற வழியை பாரு அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. நீங்கள் கொஞ்சமாவது பாசமாக பேசுகிறீங்களா, ஏன் அவ்வளோ ரூடாகவே பேசிகிட்ருக்கீங்க எப்போ பாரு? ஜின்னுக்கிட்ட இன்னும் அப்படி தான் இருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாரு. டேய் நீ ரொம்ப ஓவராக பண்ணுறடா, ஆனாலும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தான், சீக்கிரம் வந்துடு ஓகேவா அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. ஜேகே அப்படியே சிரிக்கிறாரு. தென் இப்படியே 1 இயர் ஆகிடுது. இப்போ நம்ம ஜேகே ஃபுல் ட்ரைனிங் முடிச்சுட்டு வேறு லெவலில் வந்து கிளம்பிட்டுருக்காரு. அப்போ அவங்க நியூஸ் போயிட்டுருக்கு. ஆர்மீஸ், இங்கே ஒரு ட்விஸ்ட்டு, இந்த இடத்துல நீங்கள் தான் நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்கீங்க. இங்கே இருக்க 7 பேருமே கரெக்ட் டைமில் உங்களோட நியூஸை தான் பார்த்துட்ருக்காங்க. ஆரம், வி, அப்புறம் ஜேஹூப் இவங்க 3 பேரும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ ஆரம் தான் கேட்குறாரு, என்ன நியூஸ் ரிப்போர்ட்டரை மாற்றிட்டாங்க போல், அந்த பொண்ணு நல்லா தானே வச்சுட்டு இருந்துச்சு, என்ன திடீர்னு இந்த பொண்ணை போட்டுட்டாங்க அப்படின்றாங்க. அதுக்கு ஜேஹூப் சொல்கிறாரு, பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும்ல, எவ்வளோ நாள் தான் பழையவங்களே வச்சிட்ருப்பாங்க, ஏன் இந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல், நல்லா தானே இருக்குது அப்படின்றாங்க. 2 பேரும் சேம் டைமில் பார்க்குறாங்க. டே பிரதர் நீயா இப்படி அப்படின்னு வி கேட்குறாரு. ஆரஞ்சு பார்த்துட்டு, பரவாயில்லடா, நீ கேர்ள்ஸ் விஷயத்தில் கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆனியே, நான் என்ன இம்ப்ரூவ் ஆனேன், நீங்கள் எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை முன்னாடிலாம் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன், அப்படியே அந்த பொண்ணை வந்து பார்த்தாலும் நீ அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறிய, அந்த மாதிரிலாம் இருப்ப, திடீர்னு ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறியே, இதை வச்சு தான் சொன்னோம் அப்படின்றாரு. சும்மா இருங்கடா, நான் என்ன சொன்னேன், புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லது தானே, அதை தான் சொன்னேன், நீங்கள் பட்டுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. தென் ஆரம் ஜேஹோப்பை பார்த்து, ஏன் இப்போ அந்த பொண்ணு உன்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கவேன், நீ வேணான்னு சொல்லிடுவியா என்ன அப்படின்றாரு. அது நான் லவ்வை பற்றிலாம் யோசிக்க கூட மாட்டேன்டா, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே இல்லை அப்படின்றாரு. நீ இன்னும் யாரையுமே லவ் பண்ணது கூட இல்லை, அப்புறம் எப்படி நம்பிக்கை இல்லைன்ற? பார்ப்போம், எங்களுக்கு என்னமோ நீ அந்த பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணுவ, அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணும், அந்த மாதிரி தான் நினைக்கிறோம் அப்படின்றாரு. டேய் வி, ஒழுங்காக வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. தென் சேம் டைமில் இவங்க 2 பேரும் நம்ம ஜேஹோவை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. தென் அப்போது நம்ம ஆரம்கிட்ட ஜின்னை பற்றி கேட்குறாங்க. என்னாச்சு, உன்னோட லவ் என்ன தான் அப்படின்னு கேட்குறாங்க. நீ வேற ஏன்டா, 6 மந்த்தாக என் பின்னாடி ஒருத்தன் பூனைக்குட்டி மாதிரி சுற்றிட்டு அலைஞ்சான், ஆனால் இப்போ அவன் அங்கே இல்லை, எனக்கு அங்கே போகவே ஒரு மாதிரி இருக்குது. அதுலேயும் ஃபஸ்ட்டு 2 மந்த் ஒருத்தன் என் பின்னாடி ரொம்பவே அலைஞ்சிட்டு இருந்தான், அவன் ரொம்ப க்யூட்டாக இருப்பான், நல்ல பையன் கூட.
அவன் போனதுக்கப்புறம் கொஞ்சம் மாசத்துலயே இவனும் போயிட்டான் அப்படின்றாங்க. என்ன சொல்ற அந்த ஜேகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, நீ என்ன அவன மறக்கலையா என்ன? அவன் அந்த மூஞ்செல்லாம் மறக்க வேண்டிய மூஞ்சா அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ற? எனக்கு புரியல. ஒண்ணும் இல்ல. அவன் நல்ல பையன். அதனால தான் சொன்னேன். என்னாச்சு? அவன் திரும்பி இருந்து ஜாயின் பண்றானா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா நான் ஜின்ன பத்தி சொன்னேன், நீ அவன பத்தி கேட்டுட்டு இருக்க. தென் இப்போ ஆர்எம்க்கு அட்வைஸ் பண்றாரு. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உனக்கு ஒருத்தர பிடிச்சிருந்தா நீ டக்குன்னு போய் சொல்லிரு. ஒரு ஃப்ரெண்டு மூலமோ இல்ல மத்தவங்க மூலமோ சொல்லணும்னு நினைக்காத. அப்புறம் உனக்கே பின்னாடி ப்ராப்ளம் ஆயிரும். உனக்கு ஜின்ன பிடிச்சிருக்குல்ல, ஒழுங்கா போய் சொல்லு அப்படின்றாரு. பட் இருந்தாலும் அவன் இங்க இல்லையே அப்படின்றாரு. என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 6 மந்த்துக்கு முன்னாடி அதான் நம்ம ஜேகே போயிருவார்ல. அதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஆரமும் ஜின்னும் ஏதோ ஒரு கேஸ்க்காக வெளியே போயிருப்பாங்க. அப்போ ஆரம் வந்து ஜின் கிட்ட சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் போட்டு எல்லாத்தையும் வம்பிழுக்கிறது இப்படி பண்றாங்க. அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜின்னும் அவருக்கு ஓகே தான் சொல்லியிருப்பாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பிடிச்சிருப்பாங்க. அப்போது நம்ம ஜின்னோட கன்ல ஒரு புல்லட் அந்த ஒரு பர்சன் மேலே பட்டுரும். அதை வந்து நம்ம ஜின்னு தான் பண்ணாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இன்னொருத்தன் பார்த்து போட்டு கொடுத்துருவான். ஸோ ஜின்னு மேலே பழியெல்லாம் விழுந்துடும். அப்போ ஜின்னு சொல்லியிருப்பாரு, இதை நான் பண்ணலை, என்னோட கண்ணை எடுத்த இன்னொருத்தன் தான் பண்ணான் அப்படின்னு இருப்பாங்க. ஆரம், நீ சொல்கிறது எனக்கே புரியல, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை, நான் உனக்கு கிளியராக சொல்கிறேன். நானும் ஜின்னும் இந்த கேஸ்க்காக வெளியே போயிருந்தோம். அப்போது ஜின்னோட கன்னு மிஸ் ஆயிடுச்சு. அதை நானும் ஜின்னும் தொலைவிட்டு இருந்தோம். அப்போ ஒரு கேங்ஸ்டரில் இருக்கவன் இன்னொரு பையனை புல்லி பண்ணிட்டு இருந்தான். இதை நாங்கள் பார்த்துட்டு நான் தான் ஃபஸ்ட்டு அவன் போய் பிடிக்க போனேன். ஜின்னு ஒரு கன்னை தொலைவிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு கன் ஷூட் சவுண்டு கேட்டுச்சு. அந்த கன்னில் இருக்க புல்லட்டு அந்த ஒரு பையனை போட்டு புல்லி பண்ணாங்களா, அந்த பையன் மேலே பட்டுருச்சு. இதுக்கு ரீசன் ஜின்னு தான் சொல்லி ஜின்னை பிடிச்சிட்டாங்க. பட் ஜின்னு மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் ஜின்னோட கன்னால் தானே இப்படி ஆச்சு. ஸோ அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் வேறு ஸ்டேஷனுக்கு போட்டாங்க அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. இவ்வளோ நடந்துச்சா? என்கிட்ட இதெல்லாம் பற்றி சொல்லவே இல்லை. நான் உன்கிட்ட சொல்லியிருப்பேன் தான். நீயே ஆல்ரெடி நிறையா ப்ரெஷரில் இருக்க. உன்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? ஆரம் ப்ரோ, நான் அவ்வளோதான். நான் உன்னோட பிரதர், சரியா? நீ என்கிட்ட இதை கூட சொல்லாமல் இருந்த எப்படி? அவன் உன்னோட லவ்வர், நீ என்னோட பிரதர். நீ இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேனா நான் அப்போவே ஜின்னு இதுலேருந்து வெளியே எடுத்திருப்பேன்ல அப்படின்றாங்க. இப்போ கூட ஒன்றும் இதால் நான் வேணா திருப்பி உங்களோட ஸ்டேஷனுக்கே ஜின்னை வர வச்சிடவா அப்படின்னு கேட்குறாரு. ஆரமோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்ன, நான் மறுபடியும் ஜின்னை பார்க்க போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தியா உன் ஃபேஸ் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஜேஹப் சொல்கிறாரு. உண்மையாவா சொல்கிற அப்படி ஆரம் ஷை ஆகுறாரு. இது அப்படியே நம்ம ஜேஹப் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆரம் கிட்ட காட்டுறாரு. பாத்தியா, நீ இதுக்கு முன்னாடி எவ்வளோ டல்லாக இருந்தா, இப்போ எப்படி இருக்க பாரு, அந்த ஜின்னு பேரை சொல்லவோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா ஆரம் அவ்வளோ சிரிச்சிருக்காரு. அதில் அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஜின்னா அவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. தென் எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹப் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது வி வந்துட்டு, நீ ஜின்னு இருக்க இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ ஆரமும் வியும் ஜின்னோட ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் ஜின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜின்னா, நீங்கள் யாரை சொல்கிறீங்க? அதான் டிஎஸ்பி ஜின். நீங்கள் என்ன அவரை இப்படி ரெஸ்பெக்ட் இல்லாமல் கூப்பிடுறீங்க அப்படின்றாங்க. ரெஸ்பெக்டோட கூப்பிட்ணுன்னா அதை நீங்கள் கூப்பிடணும். நாங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான், நீங்கள் போய் சொல்லுங்கள். ஆரம் மூவியும் உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை ஆரம் உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லுங்கள், அவர் வந்துடுவார் அப்படின்றாங்க. சரி, நான் போய் கூப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு ஜின்கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜின்னு செம மாசாக இருக்கார், வேறு லெவலில் இருக்கார். போனோடனே என்ன சொல்லுங்கள் அப்படின்றாங்க. உங்களை பார்க்க ஆரம்னு ஒருத்தர் வந்திருக்காரு. என்னது ஆரமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆட்டிடியூட் எல்லாம் புஷ் ஆயிடுது. அப்படியே ரொம்ப குழந்த மாதிரி மாறிடுறாரு. என்னது ஆரமா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கே. நான் இவ்வளோ நாளாக பேசலை, அவனைங்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்தேன். திடீர்னு இப்போ அவனே வந்திருக்கான், என்னவா இருக்கும் அப்படின்னு ஜின்னு வந்துட்டுருக்காரு. என்ன ஆரம், நீ என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்றாங்க. 2 பேர்த்து கண்ணமும் அப்படி சவந்திருக்கு ஒருத்தரை பார்க்கவும். இதை நோட் பண்ணுறாரு. ஐயோ, இவங்க ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறாங்க. அவங்க தனியாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஜின்னு திருப்பி வரணும்னா அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கிட்ட பேசுகிறாங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதான் ஆரம் சொல்லியிருப்பானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் எனக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நானும் ஆரமும் ஒரு நைட் டைமில் காரில் போயிட்டுருந்தோமா, அப்போ என்னோட கன்னை யாரோ எடுத்துட்டாங்க. நாங்கள் சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி பார்த்தோம். பட் அந்த இடத்துல யாருமே இல்லை. எப்படி கன்னு காணாம போச்சுன்னே தெரில. அப்போ சொல்கிறாரு,
நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், நீங்கள் காரில் இருந்தப்போ உங்கள் கன் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்சு ஆரம் தான் அப்போ தான் யோசிக்கிறாரு. ஏய் உன்கிட்ட தான் கன்னே அப்போ இல்லைல்ல அப்படின்றாங்க. ஜின்னுக்கும் புரியல. ஆனால் என்கிட்ட இருந்த மாதிரி தானே இருந்துச்சு. சரி உங்ககிட்ட இருந்துச்சுன்னே வச்சுக்கோங்க, அது உங்கள் கன்னா அப்படின்னு கேட்குறாரு. அது என் கன்னு மாதிரி தான், ஆனால் என் கன்னு தான் அப்படின்றாரு. இல்லை இல்லை அப்போதைக்கு அந்த டைமில் உங்கள் காரில் சிசிடிவி கேமரா வச்சுருக்கீங்கல்ல அப்படின்றாரு. ஆமாம் இருக்குது, அந்த ஃபுட்டேஜ் எனக்கு காட்டுறீங்களா அப்படின்றாங்க. தென் இப்போ நம்ம ஜின்னு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து காட்டுறாரு. அதில் அப்போ தான் பார்க்குறாங்க அது நம்ம ஜின்னோட கன்னே கிடையாது, வேறு யாரோ ஆல்ரெடி பிளான் பண்ணி இந்த கன்னை அந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்காங்க. அதுவும் ஜின்னோட சிசிடிவி கேமரா திரும்பினதுக்கப்புறம். இதை ஏன் நீங்கள் அப்போவே நோட் பண்ணலை அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அப்போதைக்கு எந்த ஒரு ஞாபகமும் இல்லை அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. ஆமாம்மா நான் கூட ஆல்ரெடி செக் பண்ணேன், பட் ஆனால் இது அப்படியே ட்ரூவாக இருக்க மாதிரி இருந்துச்சு, எங்களாலவே கண்டுபிடிக்க முடியல அப்படின்றாங்க. பட் நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தான் அப்போ லவ் மூடில் இருந்திருப்பீங்களே, உங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும், ஏன் உங்கள் கூட இருக்க மற்ற போலீஸ் ஆஃபீஸர் கூட அதை கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ நாளுமா உங்களுக்கு டவுட் வரல அப்படின்னு யாரை பார்த்து கேட்குறாங்க. இல்லை எனக்கு அப்போ எந்த டவுட்டுமே வரல. ரீசன் என்னென்னா ஜின் அவரோட கன்னை அவரை தவிர மற்ற யாரையுமே டச் பண்ண விட மாட்டார், அவ்வளோ செக்யூரிட்டியாக பார்த்துப்பார். எப்படி மிஸ் பண்ணாருன்னா எனக்கே தெரில. அப்போ இது யாரோட வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே குழம்பி போய் நிற்கிறாங்க. கரெக்டாக இப்போ அந்த இடத்துக்கு ஜேகே வராரு. 3 பேருமே அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ரீசன் என்னென்னா நம்ம ஜேகே கமிஷனராக இருக்கார். அது ரீசன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வராரு. எல்லாத்துக்குமே செம்ம ஷாக்கு. ஜேகே என்ன நீ இப்படி வந்து நிற்கிற, நான் சொன்னேன்னா இல்லையா உங்ககிட்ட நான் திருப்பி வருவேன், பட் இப்படி வரமாட்டேன், வேறு லெவலில் வருவேன்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னத்தை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. அதான் அந்த இதை மாற்றி வச்சது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றாரு. யார் சொல்லு அப்படின்னு ஆரம் கேட்குறாங்க. வேறு யாரும் இல்லை, அது ஏதோ ஒரு கேங்ஸ்டரில் இருக்கவன். ஆரம் இதை பண்ணது வேறு யாரும் இல்லை, அந்த அன்னைக்கு நான் இல்லை, உங்கள் கூட இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆரம்க்கு அப்போ தான் தோணுது, ஆரம் ஒரு தடவை அந்த போலீஸ் ஆஃபீஸரை மாட்டி விட்டுருப்பார்ல, அதான் பழைய டிஎஸ்பி. அவர் ஆரம் மேலே இருக்க கோவத்தில் ஜின்னை எப்படியாவது பழி வாங்கிட்டு இங்கேருந்து தூக்கிட்டதுக்கப்புறம் திருப்பி ஆரம்ப பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜின்னை இந்த மாதிரி மாட்டி விட்டுருக்காரு. இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு தானே யோசிக்கிறீங்க. நான் அன்னைக்கு ஃபுல்லாக நடந்த எல்லாத்தையுமே சிசிடிவி கேமராவில் பார்த்தேன். அவங்களோட இதுக்கு யார் யார் வந்தாங்க, அப்புறம் நம்ம ஜின்னோட பார்க்கிங் லாட்டில் போயிட்டு யாரை கன்னை சேஞ்ச் பண்ணாங்க, எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சேன். இதெல்லாம் நீ எப்படிடா பண்ண, உன்னை இதை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நாங்கள் பார்த்தது இல்லையே அப்படின்றாங்க. அது உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியாதா, நான் கொஞ்சம் சிஐடி அப்புறம் போலீஸ் எல்லாமே சேர்ந்தது தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ப்ரௌடாக பேசுகிறாரு. இதை பார்த்துட்டு வீக்கே ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது. என்ன இவன் இந்த வயசுல இப்படி கண்டுபிடிச்சிட்ருக்கான், நீ வேறு லெவல் போ அப்படின்றாரு. நீ இவ்வளோ சூப்பராக கண்டுபிடிக்கிறீ, அப்புறம் ஏன் கமிஷனராக இருக்க அப்படின்றாங்க. கமிஷனர்னா என்ன ரொம்ப இதாக என்ன, எனக்கு எங்கள் சீனியர் இருக்க இடத்துல தான் இருக்கணும்னு ஆசை. ஸோ எங்கள் 2 சீனியரையும் பார்த்துக்கணும்ல, அதுக்காக தான் நான் திருப்பி இதே இடத்துக்கு வந்தேன். ஏன்னா இங்கேயா அப்படின்னு சின்ன கேட்குறாரு. எங்கன்னா எங்கே இல்லை, நம்ம பழைய போலீஸ் ஸ்டேஷன், அதானே நம்மளோட ஃபேமிலி, அதான் அங்கே தான் நான் வந்துருக்கேன், அங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் போயிட்டு ஆரம்ப பார்க்கலான்னு நினச்சேன், அங்கே போனால் ஆரம் இல்லை, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு தெரியுமா. அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டேன், அவங்க தான் சொன்னாங்க ஜின்னை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் அடுத்த நிமிஷமே நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்றாரு. ஆரம்க்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது, போய் ஹக் பண்ணிக்கிறாரு. ஐயோ நீங்கள் என்ன ஹக் பண்ணாதீங்க, எனக்கு ஷையாக இருக்குது அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. டேய் இதுக்கு முன்னாடி மட்டும் நீ பண்ண அப்படின்றாரு. அது நானா பண்ணேன், இப்போ நீங்கள் பண்ணுறீங்கல்ல அதான் அப்படின்றாங்க. ஜின்னுக்கும் செம்ம சந்தோஷமாக இருக்குது. ஜேகே திடீர்னு போய் ஜின்னை ஹக் பண்ணுறாரு. பார்த்துட்டு என்ன இப்போ தான் ஷையாக இருக்குன்னா இப்போ ஜின்னை போய் ஹக் பண்ணுறானே அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. தென் நம்ம ஜின்னை ஜேகே பார்த்துட்ட, நீ கமிஷனராக சேர்ந்துட்ட, அதை நம்ம இதுக்கே சேர்ந்துட்ட, அப்புறம் என்ன பண்ணலான் இருக்க அப்படின்றாங்க. இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு போய் நான் நம்மளோட மேலதிகாரி இருக்காங்கள அவங்கக்கிட்ட கொடுக்க போகிறேன். அவங்கக்கிட்ட கொடுத்து ஜின்னை திருப்பி நம்மளோட ஸ்டேஷனுக்கு டிஎஸ்பி ஆக்க சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க. பரவாயில்லையே வந்தோடனே இப்படிலாம் பண்ணுற, அப்புறம் வேறு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. வேறு என்ன அவ்வளோதான் அப்படின்றாங்க. நீ கமிஷனர் ஆகிட்டில்ல, எங்களுக்கு ட்ரீட்லாம் வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா எனக்கு இன்னும் சேலரியே வரல, இப்போ தான் நான் ஃபஸ்ட்டே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே ட்ரீட் நான் வைக்கணுமா அப்படின்றாங்க.
ஆரம் செம்ம சந்தோஷத்தில் இருக்கார்ல ஜேகே வந்தாருன்னு சொல்லிட்டு. இப்போ ஜேகே பார்த்துட்டு, சரி உனக்காக நான் ட்ரீட் வைக்கிறேன், உன்னோட சேலரி வந்ததுக்கப்புறம் நீ எங்களுக்கு ட்ரீட் வை அப்படின்றாரு. இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. தென் நம்ம ஜேகே அங்கே நிற்கவே இல்லை, திடீர்னு பைக் எடுத்துகிட்டு இங்கே கிளம்புறாரு. இவன் எங்கே அதுக்குள்ளே கிளம்புறான் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. வேற எங்கேயும் இல்லை, நம்ம கலெக்டர் இருக்கார்ல அவரோட இடத்துக்கு தான் போயிட்டுருக்காரு. அங்கே இருக்கவங்களாம் எதுவுமே சொல்ல, ரீசன் அவர் கமிஷனர் ஆச்சே, ஸோ அவர் உள்ளே விட்டுடுறாங்க. பட் கரெக்டாக அங்கே நம்ம சிஐடி வராரு. யார் நம்ம சுகாவை பார்த்துட்டு, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. ஆமாம் நான் இங்கே தான் இருக்கேன், பர்சனல் விஷயமா வந்தேன், என்ன நீ இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நான் ஒரு இதை கண்டுபிடிச்சேன், அதை அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்றாரு. பரவாயில்லையே, நான் போன டைம் உன்னை பார்க்குறப்போ நீ ட்ரைனியாக இருந்தா, இப்போ நீ போலீஸ் ஆகிட்டியா, வேறு லெவல் போ அப்படின்னு சுகா சொல்கிறாரு. நீங்களாம் என்ன புகழ்கிறீங்க, எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கே அப்படின்றாரு. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. என்னப்பா? போலீஸ் ஆகிட்டேன்ல, அதுக்காக ட்ரீட் வைக்கலான்ட்டு இருக்கேன், நீங்கள் வரீங்களா என்ன அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. உனக்கு இன்னும் சேலரியே போட்டிருக்க மாட்டாங்களே, நீ இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு வேறு சொன்னேன், அதுக்குள்ளே ட்ரீட்டா? அது நீங்கள் வரீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள், எனக்கு பர்சனலாக ஒர்க்கெல்லாம் இருக்கே, நீங்கள் வராட்டி போங்க, நான் ஜிம்மின் இருக்கார்ல அவரை கூப்பிட போகிறேன் அப்படின்றாங்க. என்னதே ஜிம்மினா அப்படின்னு சொல்லிட்டு சுகா முடிக்கிறாரு. நீங்கள் வரீங்களா இல்லையா, இதுதான் லாஸ்ட் டைம் அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. ஜிம்மின்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே நம்ம சுகா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் உங்களோட பிரதர், நான் கூப்பிட்டு நீங்கள் வர மாட்டீங்க, ஜிம்மின்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே வரீங்க, நீங்கள் கொஞ்சம் ரொம்பவே ஓவராக தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஜேகே கோச்சிக்கிறாரு. கோச்சிக்காத பிரதர், நீ என் பிரதரில், பிரதரை எப்போ வேணாலும் பார்க்கலாம், என் ஜிம்மினாவை நான் இப்போ தானே பார்க்க முடியும் அப்படின்றாரு. என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ வருஷமாக நீங்கள் பார்க்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு கால் ஒரு மெசேஜ் அது கூட இல்லையா? ஆமாம், நான் என் ஃபோனை தெரியாதனமாக இங்கேயே விட்டு போயிட்டேன், எனக்கு ஃபாரினில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் இருந்துச்சு, அங்கே போனால் 1 இயர் ஆகிடுச்சு, இப்போ தான் நான் திருப்பியே வரேன் அப்படின்றாரு. அப்போ 1 இயராக நீங்கள் இங்கே இல்லையா, உங்கள் மொபைல் கூட இல்லையா, எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்றாங்க. என்னை சுற்றி நிறைய மிஸ்ட்ரியான விஷயம்லாம் இருக்குது, என் ஃபோனை நிறைய பேர் ட்ராக் கூட பண்ணிட்டாங்க, அதனால தான் என் ஃபோனை வச்சு எந்த யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே வச்சுட்டேன். அப்பப்போ என் பிரதருக்கு மட்டும் வேறு மொபைல்லேருந்து கால் பண்ணுவேன், அதான் அந்த மொபைல், அதான் நான் ஜிம்மினா கூட மெசேஜ் பண்ணுறதில்ல தெரியுமா. சரி, நான் உங்களை கூப்பிடணுன்னா உங்கள் நம்பர் வேணுமே, எனக்கு உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. இதில் என்ன இருக்குது, வா நம்ம 2 பேரும் நம்பரை ஷேர் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு சுகாவும் ஜேகேவும் நம்பர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. தென் இந்த இடத்துல இருந்து இவங்க 2 பேரும் அப்படியே கிளம்புறாங்க. நம்ம சுகாவுக்கு ஜிம்மி ஞாபகமாகவே இருக்குது. காரில் போய் உட்காந்ததுக்கப்புறம் திடீர்னு ஹாட்டாக இருக்கமா இருக்குது. என்ன இங்கே ஏசி போட்டுருக்கு, ஆனாலும் எனக்கு இவ்வளோ ஹாட்டாக இருக்கே, சரி நான் போய் ஃபஸ்ட்டு என் பிரதரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. தென் நம்ம ஜேகே உள்ளே போயிட்டு அந்த கலெக்டர்கிட்ட அந்த எல்லா எவிடன்ஸையும் கொடுக்குறாங்க. பரவாயில்லையப்பா, நீ இப்போ நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கா, அதுக்குள்ளே இவ்வளோ விஷயத்த கண்டுபிடிச்சிட்டியா, நீ வேறு லெவல் தான் போ அப்படின்றாங்க. ஆமாம், நான் வேறு லெவல் தான் எனக்கு தெரியும், நீங்கள் எனக்காக ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் பண்ணுங்க அப்படின்றாரு. என்ன ரெக்வஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எங்கள் டிஎஸ்பியை திருப்பி எங்கள் ஸ்டேஷனுக்கே கொடுக்கணும் அப்படின்றாங்க. பட் அது கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆச்சே அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல, ப்ளீஸ் ஏதாவது ஒன்று பண்ணி அவர் எங்கள் இதுக்கே வந்துடுங்க அப்படின்றாரு. நீ ஏன்ப்பா அவனுக்காக இவ்வளோ பண்ணுற, ஏன்னா அவர் நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர், அவரை மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது அப்படின்றாரு. ஓ, உனக்கு நேர்மையாக இருக்கவங்கன்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. நான் நேர்மையாக இருக்கல்ல, அப்போ எனக்கு நேர்மையாக இருக்கவங்களாம் ரொம்ப பிடிக்கும், அவங்க மேலே தப்பு இல்லைன்னா எவ்வளோ வேணாலும் நான் இறங்கி அவங்களுக்காக பண்ணுவேன், இதே அவங்க மேலே தப்புனா அவ்வளோ இறங்கி அவங்கள என்ன பண்ண முடியுமோ பண்ணி விட்டுருவேன் அப்படின்றாரு. இதை பார்த்து அந்த கலெக்டருக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. தென் இதே சேம் டைமில் அங்கே நியூஸ் போயிட்டுருக்கு, எல்லாருமே அதை தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த கலெக்டர் ஜேகே கிட்ட அந்த டிவி சவுண்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக வை அப்படின்றாங்க. என்ன நியூஸ் போயிட்டுருக்குன்னா, யாருன்னே தெரியாத ஒரு நபர் இங்கே இருக்கிற நிறைய கேங்ஸ்டர்ஸ் இருக்கவங்களாம் ஒவ்வொருத்தரையாக கொண்டுட்ருக்காங்க, அதுவும் யாரெல்லாம் அவங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பர்சனையாக பார்த்து கொள்கிறாங்க. அது யாரு இன்னும் போலீஸு ஒருத்தர் கூட கண்டுபிடிக்கலை. அது ரொம்ப இந்த க்ரைம் ஆகிட்டே இருக்குது. எப்போ தான் இந்த போலீஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறாங்களோ, இந்த போலீஸ்லாம் கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா, இல்லை இவங்கெல்லாம் வேஸ்ட்டா, இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சிஐடிஸை திருப்பி போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி வைக்கிறாங்க. ஜேகேக்கு இதை பார்த்து கோவம் வருது. எப்படி இவங்க போலீஸை பார்த்து இப்படி சொல்லலாம், எங்களை பார்த்தா இவங்களுக்கு எப்படி இருக்கு, ஏன் இவங்கக்கிட்ட இந்த க்ரைமை ஒப்படைச்சா உடனே பண்ணி முடிச்சிடுவாங்களா, இப்போ தானே இதெல்லாம் போயிட்டுருக்கு, உனக்கு தெரியாதா, நீ ட்ரெயினியாக இருந்திருக்கா, இவ்வளோ நாளாக நியூஸ் பார்த்துருப்பியான்னு கூட எங்களுக்கு தெரில, ரொம்ப நாளாக இது போயிட்டுருக்கு, அப்புறம் நீ இப்படி பண்ணுறதெல்லாம் பார்க்க எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் உனக்கு இன்னொரு ப்ரமோஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலெக்டர் சொல்கிறாரு. என்ன எனக்கு ப்ரமோஷனா, என்ன சொல்கிறீங்க,
நீ சீக்ரெட் ஏஜென்ட்டாக என் கூட ஒர்க் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, எனக்கு இந்த ஒர்க்கே போதும், நான் ஆல்ரெடி இதுலேயே ப்ரெஷர் எடுத்துக்க விரும்பலை, திடீர்னு நீங்கள் இன்னொன்று கொடுத்தா என்னால் முடியாது அப்படின்ட்டாரு. என்னோட விசிட்டிங் கார்டு இதுதான், நீ இதை எப்போ வேணாலும் வச்சுக்கோ, எனக்கு நீ எப்போ கால் பண்ணுறியோ அப்போ கால் பண்ணலாம், உனக்கு இதில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கோ, அப்புறம் உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க. தென் மனசுக்குள்ளேயே ஆரம் உனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பர்சன் இங்கே இருக்கான், நீ எப்படிலாம் எதிர்பார்த்தியோ அதே மாதிரி தான் இவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலெக்டர் ஆரவை பற்றி யோசிச்சுட்ருக்காரு. ஜேகேக்கு அங்கே என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரில. ஸோ அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. தென் சேம் டைமில் நம்ம ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஜேஹோப்பு ஜிமினாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன சீனியர், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல் அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. ஆமாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னன்னே தெரில அப்படின்றாரு. வேணா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்களேன், நீங்கள் எப்போ பாரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க 24 ஹவர்ஸும், கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. அப்போ ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு போகிறாரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு, அதை பார்த்துட்டு உங்களால் பொறுக்க முடியல. டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் வாங்க, எங்கே இருந்தாலும் வாங்க, என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்கு, என்னாச்சுன்னு பாருங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. அப்போ ஜேஹோப் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவை பார்க்க சொல்கிறாரு. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, அந்த பேஷண்ட் ரொம்ப அவசரமாக கத்துறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஜேஹோப் வெளியே வராரு. பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்க. ஜேஹோப் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. டாக்டர் ப்ளீஸ், என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சு பாருங்க அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த பொண்ணுக்கு கையில் ஏதோ பிளட் வருது, எதுலையோ கிழிச்சிக்கிச்சு, என்னாச்சு லவ் ஃபெயிலியரா அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. அந்த பொண்ணு பயங்கரமாக அழுவுது. ஆமாம், எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஓவராக பண்ணுறான், அவன் ரொம்பவே ஓவராக பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கு. ஜேஹோப் சமாதானப்படுத்துகிறாரு. இங்கே பாருமா, உனக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நீ அதவே நினச்சிட்டு ஃபீல் பண்ணாத, அந்த பர்சன் விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு, உனக்கு அதை விட பெட்டராக ஒரு பர்சனை நம்ம காட் பார்த்து வச்சுருக்காரு சரியா, நீ அவனவே நினச்சிட்டு அவனவே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவன், அந்த பெட்டரான பர்சனை நீ மறந்துடுவ அவரே உன் லைஃப்பில் வந்தாலும். ஸோ நீ அந்த பர்சனை தூக்கி போட்டு இதோட விட்டு அப்படின்றாரு. என்னால் எப்படி தூக்கி போட முடியும், ஒருவேளை அந்த இன்னொரு பர்சன் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. என்ன நானா, உனக்கு அடிபட்டிருக்கு, நீ ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணி பேசணும்னு வச்சுக்கவேன், அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஜேஹோப் பயமுத்துறாரு. இல்லை இல்லை, நான் பேச மாட்டேன் அப்படின்றாங்க. என்னது, என் ஃப்ரெண்டு மயக்கம் போட்டு விழுந்துருவாளா, அப்புறம் எதுக்கு நீங்கள் டாக்டராக இருக்கீங்க, ஒழுங்காக என் ஃப்ரெண்டை க்யூர் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதுக்கு ஜிமின் கோவப்பட்டு, உன் ஃப்ரெண்டு பண்ண வேலைக்கு உங்கள் வீட்டில் போய் போட்டு கொடுக்கணும், இங்கே வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் தான் ரிப்போர்ட்டர் ஆச்சே, நீங்களும் வாய் பேசுகிறீங்க அதிகமாக, என்ன நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா, அப்புறம் அந்த டாக்டர்லாம் சரியில்லை, வந்த பேஷண்ட்டை ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் போட்டு கொடுத்துருவேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி ஜிமின் கிட்ட நீங்கள் மிரட்டிட்டு இருக்கீங்க. ஜேஹோப் இதை பார்த்துட்டு, நீ கொஞ்சம் அமைதியாக இருமா, உன் ஃப்ரெண்டுக்கு தானே சரி தானே பண்ணோம், அவன் மேலே தானே தப்பு, நீயே யோசிச்சு பாரு அப்படின்றாரு. அப்போ தான் நீங்கள் யோசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஆமாண்டி, நீ இருந்தாலும் அந்த லூசு பையனுக்காக நீ போய் ஒன்றை ஹர்ட் பண்ணிக்கிட்ட, நீ அவனை தான் ஹர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றீங்க. ஜிமின் டக்குன்னு முழிக்கிறாரு. நீ சைலண்ட்டு, உன் ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் வாயின்னு பார்த்தா நீங்கள் அதுக்கு மேலே இருப்பு போலே அப்படின்றாரு. உங்களுக்கு என்ன இப்போ அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஜிமினாவை மறைக்கிறீங்க. ஜேஹோப் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. உங்கள் ஃப்ரெண்டுக்கு அவ்வளோதான், இப்போ ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வேண்டிய டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறேன், ஆயில்மெண்ட்லாம் நீங்கள் அப்பப்போ போட்டு விடுங்க, டேப்லெட் எதுக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவங்களுக்கு பெயின் தெரியாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் அப்படின்றாரு. நீங்கள் அந்த டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. பரவாயில்ல, இதில் எதுக்கு தேங்க்ஸு, இது எங்களோட கடமை தான் அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறாரு. இருந்தாலும் உங்கள் கூட ஒருத்தர் நிற்கிறாரு, அவரும் டாக்டர் தானே, அவரோட கடமையை அவர் பார்த்தாரா, இல்லை இல்லை, நீங்கள் தானே உங்கள் கடமையை கரெக்டாக பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்காக தேங்க்ஸ். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினுக்கு புரிஞ்சிருது, இந்த பொண்ணுக்கு ஒரு மேலே நம்ம ஜேஹோப் மேலே க்ரஷ் வந்துருச்சோ, நம்ம எப்படியாவது துரத்தி விடணும்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா டைம் ஆகிடுச்சு, ஒழுங்காக வீட்டுக்கு போய் தூங்குற வழியை பாரு, இல்லைனா உங்கள் அம்மா அப்பா பதறுவாங்கள்ல அப்படின்றாரு. எங்கள் அம்மா அப்பா பதறலாம் இருக்கட்டும், உங்கள் அம்மா அப்பா பதற மாட்டாரா அப்படின்னு ஜிமினை பார்த்து கேட்குறீங்க. ஏன் அப்படி சொல்கிற, நீங்கள் தான் ஒரு வயசு பையன், உங்களை யாராவது வெளியே போகும்போது கடத்திட்டாங்கன்னா ஒழுங்காக வீட்டுக்கு போய் சேர வழியை பாருங்கள் அப்படின்றீங்க. ஜிமினாக்கு ஒன்றுமே புரியல. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. பக்கத்தில் இருக்க பொண்ணு, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கல்ல, அதான் வெளியே போனால் யாராவது கடத்திடுவாங்க அப்படின்ட்டு அப்படி சொல்கிறா அப்படின்றாங்க. நான் ஒன்றும் இவரை சொல்லலை, ஜேஹோப்பை சொல்லிகிட்டு இருக்கேன், அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார், யாராவது அவரை கடத்திட போகிறாங்க, ஏன் அவர் இருக்க அழகுக்கு நானே அவரை கடத்திட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீ கொஞ்சம் இல்லை ரொம்பவே வாய் பேசுகிற, நீ கொஞ்சம் டேஞ்சர் தான் அப்படின்னு ஜிமின் பார்க்குறாரு. அவள் கொஞ்சம் இல்லை நிறையாவே டேஞ்சர் தான். ஆமாம், நீ இதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒன்று பார்த்த மாதிரி இருக்கே, நீ யாருன்னு ஜிமின் கேட்குறாரு. அவளை நீங்கள் பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது.
வேற யாரும் இல்ல. அவ நியூஸ் ரிப்போர்ட்டர் இப்ப தான் ஜாயின் பண்ணியிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் சொல்றாரு. "நீங்க என்ன பார்த்துருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜேஹோவ பார்த்து கேட்குறீங்க. "ஆமா, நான் உன்ன பார்த்துருக்கேன். இன்னைக்கு மார்னிங் கூட பார்த்துட்டுருந்தேன். நீ இதில கூட ரீட் பண்ணிட்டுருந்த" அப்படின்றாங்க. "ஓ! அந்த புது பொண்ணு இதுதானா?" அப்படின்னு சொல்லி ஜிமின் பார்த்துட்டு இருக்காரு. "ஆனா டிவில இருக்கும்போது டிஃபரெண்ட்டா இருந்தியே! இப்ப என்ன வித்தியாசமா இருக்கு?" அப்படின்னு கேட்குறாரு. "அது வேற ஒண்ணும் இல்ல. அவ மேக்கப்ப கலைச்சிட்டா. அதான் அப்படி இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. "ஓ! அது மேக்கப்பா? அதானே! இல்லன்னா உங்கள மாரி பொண்ணெல்லாம் எப்படி பார்க்க முடியும்?" அப்படின்றாரு. "இங்க பாருங்க, எனக்கு அந்த மேக்கப் பண்றதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. என்ன கம்பல் பண்ணி மேக்கப் பண்ணாங்க. அதான் நான் அப்படி இருந்தேன்." ஜேஹோப் சொல்றாரு, "நீ டிவில பார்க்க கூட கொஞ்சம் ஒரு மாரி இருந்த. ஆனா நேர்ல அழகா இருக்க" அப்படின்றாரு. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. "என்னடா நம்ம ரியல் ஃபேஸ பார்த்துட்டு அழகா இருக்கேன்னு சொல்றாரே!" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்ருக்கீங்க. பட் சேகப் இப்படி சொல்லவும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ! எனக்கு பிடிச்ச பெர்சன் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, உங்க நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப்ட்ட கேட்குறீங்க. அவரு நேம் உனக்கு எதுக்கு? ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ஜிம்மின்னு சொல்றாரு. உங்கள்ட்ட நான் கேட்டேனா? நான் அவருகிட்ட கேட்டேன். ஆமா, உங்க நேம் என்னன்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹூப் பார்த்துட்ருக்கீங்க. எங்க டீன மட்டும் யாராவது கடத்துனாங்கன்னா, அதுக்கு ரீசன் நீ தான். உன்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவேன் பார்த்துக்க அப்படின்னு ஜிம்மின்னு சொல்றாரு. அப்புறம் இப்படிலாம் என்ன மிரட்டுறீங்கன்னு சொல்லிட்டு, நான் உங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜிமினாவ மிரட்டிட்டு இருக்கீங்க. ஆனாலும் உனக்கு கொஞ்சம் வாய் ஓவர் தான். என்னோட ஆள் யார் தெரியுமா? சிஐடி. அவர்கிட்ட உன்ன போட்டு குடுத்துருவேன் பார்த்துக்கோ அப்படின்றாரு. உங்க ஆள் சிஐடினா, எங்க ஆள் யார் தெரியுமா? டாக்டர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. யாரு உங்க ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. நீங்க இன்டைரக்ட்டா ப்ரப்போஸே பண்ணிட்டீங்க ஜேஹோவுக்கு. ஜேஹோவுக்கு ஒரு மாரி ஷையா இருக்கு. சரி, எனக்கு லேட் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் போறாரு. இருங்க உங்க பேரு சொல்லுங்க அப்படின்றாரு. ஜிமின் உங்கள புடிச்சு வச்சுக்கிறாரு. இங்க பாரு உள்ள போக்கூடாது அப்படின்றாங்க. ஜேஹோப் உள்ள போயிட்டாங்கன்னு கத்துறாரு. என்னோட நேம் ஜேஹோப். அப்புறம் என் நம்பர் இதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்பர சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க. ஜிமினாவ பார்த்து போகும்போது ஒரு மாரி வில்லத்தனமா சிரிச்சுட்டு போறீங்க. ஜிமினாக்கா அந்த இடத்துல ஒரு சிரிப்பும் வருது. என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்கு? பரவால்ல, நம்ம டீன ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அப்புறம் ஜிமின் வந்து அவங்கள கூப்பிடுறாரு. எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? ஆமா, நீ இப்ப தான் அவர ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற. உனக்கு எப்படி அவர் மேல டக்குன்னு லவ் வந்துருச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து இதுக்கு பேர் தான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அவரு ரொம்ப ஸ்வீட்ல அப்படின்றீங்க. அவரு ஸ்வீட்லாம் இல்ல. அவரு ஜேஹோப் அப்படின்றாரு. ஐயோ! நான் அதுக்கு சொல்லல. அவரோட கேரக்டர சொல்றேன். நான் அவர கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்துலருந்து வந்துடுறீங்க. தென் நம்ம ஜேகே இப்போ ஜிமினாக்கு கால் பண்ணுறாங்க. ஜிமின் அட்டன் பண்ணுறாரு. என்ன திடீர்னு நமக்கு ஜேகே கால் பண்ணியிருக்கான். சொல்லு ஜேகே. நான் இந்த மாதிரி போலீஸா ஜாயின் பண்ணிட்டேன். நீங்கள் இன்னைக்கு நான் ஒரு பார்ட்டி வைக்கிறேன் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பார்ட்டியா? நான் யோசிக்கணுமே. நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு இருந்தேன். வரதும் வராதும் உங்கள் இஷ்டம் அப்படின்றாரு. என்ன சர்ப்ரைஸ் சொல்ல? என்னால் சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு இது பண்ணாமல் இருக்க முடியாது. ப்ளீஸ் சொல்லு அப்படின்றாரு. அதுக்கு பேர் தான் சர்ப்ரைஸ் அப்படின்றாங்க. நம்ம ஜேகேவால் சொல்லாமல் இருக்க முடியல. ஓட்ட வாய் உளறி வச்சிடுறாரு. அதாவது உங்களோட ஆள் தான் வராரு அப்படின்றாங்க. யாரை சொல்கிற? சுகாவையா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் இங்கே இல்லையே. அவன் வேறு ஃபாரினுக்கு போயிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். ஐயோ! அவரு இப்ப தான் வந்தாரு. அவரு மொபைல் கூட நியூ மொபைல் மாத்திட்டாரு. அதனால தான் உங்கள கான்டாக்ட் பண்ண முடியலன்ட்டு நெறைய சொன்னாரு. நீங்க வரீங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க. என் ஆளு வரானா? "தோ நான் உடனே வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாக்கு அவ்வளோ சந்தோஷம். பார்த்தீங்களா? முன்னாடி என்னமோ வரமாட்டேன் அந்த மாரி ரியாக்ஷன் குடுத்துட்டு இருந்தீங்க. எல்லாம் உங்க ஆள்னா மட்டும் தான் என்கிட்ட வரீங்க. போங்க அப்படின்னு சொல்லி கோவிச்சுக்கிறாரு. ஏய் ஜேகே ப்ளீஸ் ப்ளீஸ் கோவிச்சுக்காத. நீ என் தம்பி தானே? ஆமா, ஆமா. உனக்கெல்லாம் தம்பிலாம் அப்புறம் தான். ஃபர்ஸ்ட்டு உங்க ஆள் தானே. சரி, உன்னோட லவ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு ஜேகே கிட்ட கேட்குறாங்க. என்ன என்னோட லவ்வா? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அதான் வி அப்படின்றாங்க. என்ன வி? எனக்கு புரியல. அதான் நீ இந்த லாயர ஒரு சைடா லவ் பண்ற தானே அப்படின்னு கேட்குறாங்க. சீ சீ, நான் ஒன்னும் அவனால லவ் பண்ணலையே. நான் எப்போ சொன்னேன் உங்ககிட்ட? எனக்கு இந்த மாதிரி பிஎல் லவ்லாம் பிடிக்காது அப்படின்றாரு. ஏய், நம்ம என்ன ஸ்டோரியா எடுத்துட்ருக்கோம்? உனக்கு உண்மையாலுமே அவனை பிடிக்காதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து எனக்கு பிடிக்காது. சரி, நீ அவன இந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டியா என்ன அப்படிங்கிறாங்க. நான் அவனை கூப்பிடல. பட் இருந்தாலும் வருவான் அப்படின்றாங்க. அவன் எப்படி கூப்பிடாம வருவான்? நீ கூப்பிட்ட தானே அப்படின்றாங்க. இல்ல, இல்ல. நாங்கள் பார்ட்டி இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோமா, அப்போ அவனும் இருந்தான். அதான் அப்போ வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. சரி, அப்போ நம்ம பார்ட்டியில் மீட் பண்ணுவோம். எனக்கு வேற கொஞ்சம் ஷையாக இருக்குது ஜேகே. நான் சுகாவை வேற பார்க்க போகிறேனே அப்படின்றாரு. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அதே யூனிவர்ஸோட தான் இன்னொருத்தரும் இங்கே இருக்காரு அப்படின்றாங்க. யாரை சொல்கிற? நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அப்போ இன்னும் நிறைய பேர் வருவாங்களா? ஆமாம், நிறைய பேர் வருவாங்க. தென் நம்ம இப்போ ஜேஹோப்க்கு கால் பண்ணுறாங்க. என்ன ஜேஹோப் கிளம்பிட்டியா அப்படின்றாங்க. நான் கிளம்பிட்டேன்டா. என்ன நீ ஏது கிளம்புறியா என்ன அப்படின்னு ஜேஹோப் கேட்குறாரு. ஆமாம், இன்னைக்கு ஒரு பர்சன் எங்களுக்கு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னார். ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். எந்த பர்சன்? வேறு யாரும் இல்லை, நம்ம ஆரம் தான். நீ வரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஆரம் பார்ட்டி தானே, பட் அவன் என்ன கூப்பிடவே இல்லையே அப்படின்றாங்க. சேம் டைம் இப்போ ஆரம் கால் பண்ணுறாரு ஜெய்ஹோவுக்கு. இரு அப்படியே ஒரு நிமிஷம் லைனில் இருடா, நான் ஆரம் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்றாங்க. இப்போ ஆரம் வந்துட்டு ஜெய்ஹோப் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஜெய்ஹோப் நீ இன்னும் சாப்பிட்லல்ல அப்படின்றாங்க. இல்லைடா நானும் சாப்பிடல சொல்லு அப்படின்றாங்க. எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன ஹெல்ப்? வேறு எந்த ஹெல்ப்பும் வேணாம், நீ என் கூட நான் சொல்கிற பிளேஸ்க்கு சாப்பிட மட்டும் வா, அதான் ஹெல்ப் அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற? ஆமாம், இன்றைக்கி என்னோட ஜூனியர் ஜாயின் பண்ணியிருக்கான போலீஸா, ஸோ அவனுக்காக நான் பார்ட்டி கொடுக்குறேன், நீ வந்துரு அப்படின்றாங்க. ஆர்மிஸ் இந்த பாட்டில் ஒய்என் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? கண்டினியூ பண்ணலாமா வேணாமா? அப்புறம் இவங்க 7 பேர் சேர்ந்து இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்க? என்னதான் மிஸ்ட்ரி, என்னதான் மர்டர்? வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். க்ரைம் அண்ட் மர்டர் மிஸ்ட்ரி இந்த பார்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ட்ராமா பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.